தேஜமா எங்களுக்கு ரெயின் கோட்டு பாத்தியா? அப்படியே உங்க அப்பா மாதிரியே பேசுறேன். இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுமே பார்க்க சூப்பரா இருக்குங்க. ஆனா எப்ப வேணாலும் இங்க இருக்க வியூ பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. மழை தூரிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகும். என்ன நாங்கள் எல்லாருமே நனைய போகிறோம். அவருக்கு ரெயின் கோட் இருக்குது. தேஜுவுக்கு வந்து போகும்போது வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இன்னைக்கு வந்து ஒரு 3 இடத்துக்காவது போக போகிறோம். அது கன்ஃபார்ம் ஆகுமா என்னங்கிறது இந்த கிளைமேட்டை பொறுத்து தாங்க இருக்குது. எப்போதும் போல வாட்டர் ஃபால் தான். ஆனால் புதுசாக அந்த இடம் சூப்பராக இருக்கும். என்ன அப்படிங்கிறதையுமே அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் போகலாம். இப்போ வந்து சிம்லாபோனில் இருக்கோங்க. வரும்போது நல்ல காற்றுங்களா, என் நாத்தனாரோட முடி தட்டி விட்டுருச்சு. அதனால பொட்டு கீழே விழுந்துருச்சு. இங்கே இப்பயுமே பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குங்க. போகும்போது ஒரு கடையில் தான் 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு பரிப்பதா போகிற ரோட்டில் வந்து பெட்ரோல் பங்க்கில் வாங்கிக்கலான் இருந்தாங்க. அவங்க பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கடைக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கிடையிலே தேஜுவுக்கு ஒரு ரெயின் கோட்டு வாங்கி எவ்வளோ சேஃபாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். தேஜுமா எங்களுக்கு ரெயின் கோட்டு பாத்தியா? அப்படியே உங்க அப்பா மாதிரியே பேசுறேன். நீ சொல்லிருக்கணும்ல அம்மாக்கு ஒண்ணு வாங்குன்னு. மறந்துருப்ப. சிம்லாபோன்ல இருந்து கிளம்பும்போது தாங்க மழை தூருச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி தான் நனைஞ்சிருப்போம். அதுக்கு அங்கிட்டு பரிப்பதா சைட்லாம் மழையே இல்லை. இப்போ பரிப்பதா பக்கத்தில் நம்ம எங்கே வீடியோ எடுக்க போகிறோமோ அந்த ஸ்பாட்டில் இருக்கோங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம். சீதாக்குன் போகும்போது இதே போர்டை கண்டிப்பாக உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம போகிறது லுலுன்னு சொல்லி 4 கிலோமீட்டர் இருக்குல்லங்க, அங்கே தான் போகிறோம். அது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான், வாட்டர் ஃபால் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய நதி, பார்க்குறதுக்கு இடம் சூப்பராக இருக்கும். இன்னொன்று, இந்த இடம் வந்து ஒடிசாவில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து கிளம்புறோம் இல்லைங்க, அது வந்து சிம்லிபால் மலைகள், சரிங்களா? அங்கே வந்து நிறைய புலி இருக்குது, நிறைய அனிமல் இங்கே இருக்குங்க. ஒரு சில இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுமே இருக்குது. அங்கே வந்து இப்போ வரைக்குமே யாரையும் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டுருக்கும்போதே ஒரு 2 ரெஸ்டாரண்ட் பார்த்தோங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வெளியே இருந்து பார்க்கவுமே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு கார்டன் மட்டும்தான் நம்ம வண்டியில் போகும்போது பார்க்கலாம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நீங்களே பாருங்கள், ஹோட்டலில் ஒட்டியுமே எவ்வளோ புதரு, அடர்ந்த காடுங்க. அதனால் எனக்கு ரெஸ்டாரண்ட் அப்படின்னாவே பரிப்பதா பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல நைட்லேயுமே பார்க்குறதுக்கு வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு சேஃப்டியும் இருக்கா என்னன்னு எதையுமே தெரிஞ்சுக்காமல் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ காடுன்னு பாருங்கள். எனக்கு போக போக அவ்வளோ ஒரு பயத்தோடு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கேருந்து என்ன வந்தாலும் என்ன சத்தம் கொடுத்தாலும் இந்த அனிமல்னு தான் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த நதியுமே அந்த லுலுங் தான். பிக்னிக் ஸ்பாட் தாங்க, ஆனால் அது ஒரு நதி. நான் இந்த லுலுங் ஸ்பாட்டோட ஹிஸ்ட்ரி தேடும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எப்படின்னா, நதி போயிட்டுருக்குங்க. ஆனால் அதே மாதத்தில் அந்த வீடியோ எடுத்தாங்களா என்னன்னு தெரியலங்க. ஆனால் இந்த மாதத்தில் அப்படின்னா நம்ம ரிவர் பக்கத்தில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் இருந்திருக்காது. இப்போ நிறைய கண்டென்ட் க்ரியேட்டருமே நதி ஓரமாக சமைக்கிற மாதிரி, இல்லாட்டி கிணத்து ஓரத்தில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி, கப்பல்லையுமே சமைச்சு சாப்பிட்றாங்க, ஆறு ஓரம். இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் வியூ இருக்குது. ஸ்டோரியை கேட்டுகிட்டே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சரிங்களா? அந்த மாதிரி சமைச்சு என்ஜாய் பண்ணி வீடியோ போடுறாங்கள்ல, அதே மாதிரியே இந்த லுலுங் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வர்றவங்களுமே வரும்போது சிக்கன்லேருந்து, இங்கே ஒடிசாவில் வந்து சிக்கன் தொக்கோட கண்டிப்பாக எல்லாருமே பொரி சாப்பிடுவாங்க. அதனால் பொரி கொண்டுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. நிறைய பேர் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி கூட போகிறாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைங்க. ஏன் இப்போ அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டப்போ, முன்னாடி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து புலி அதிகமாக அதுவும் அடிக்கடி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு சொல்லி 4 மணிக்கு மேலே இங்கே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் நாங்கள் போயிட்டுருக்க வழியிலையே, அதுவும் ஆப்போசிட்லங்க, எங்களுக்கு லெஃப்ட் சைடு, ஆமாம், கொஞ்சம் தூரத்தில் ஒரு வில்லேஜ் பார்த்தேன். கொலையே நடுங்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அந்த ஊரில் யாருக்கிட்டேயுமே மொபைல் இல்லைங்களா. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலுமே அந்த சீதாக்குன் போர்டு போட்டிருந்தாங்கல்ல, அங்கேருந்து தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண முடியுங்களா, வந்து கூட்டிகிட்டு போகுங்களா.
ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை டெலிவரி பெயின் அந்த மாதிரி டைமில் எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னே தெரியலன்னு தாங்க சொல்லணும். ஆனால் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நாங்கள் பார்த்த அந்த வில்லேஜில் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டேயுமே மொபைல் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ நல்லா ஜாலியாக இருக்க ஏமா? அங்கன்வாடியும் ஒரு நாள் லீவு, அவுக்கு முன்னாடி உட்காந்து வர்ற ஏமா? லுலுங் ஸ்பாட் கிட்ட வந்துட்டோங்க. அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2-3 பைக்கெல்லாம் நிற்குது இல்லைங்க, அந்த இடம்னு தெரியாமல் இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க. பார்த்தா உடனே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இடம் வந்துருச்சான். நீ இதுல இருந்து அங்க மேல போக முடியாதா? ஓஹோ, நோ என்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டுக்குள்ளே நம்ம இன்னுமே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடம் இன்னும் உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த இடத்துலையுமே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே தங்க முடியும். வெளியே சிட்டிலேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் தங்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஐயோ, இங்க இருக்க வியூ பாருங்க, இங்கவே இதுக்காகவே வரலாம். ஆனா நல்லா இருக்குல்ல, தூரத்துல எல்லாம் பாருங்களேன். ஆனா நாங்க பைக்ல வரும்போது இந்த நதியோட சத்தமே நல்ல ஒரு அருவியோட சத்தம் மாதிரி இருக்கு. நான் பேசுறதுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா கேக்குதுன்னு எனக்கு தெரியல. நிறைய கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஸ்பாட்டே இது தாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த கல் அடுக்கியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு இடம் நல்ல கல்லாக இருக்குங்க. நிறைய பேர் சமைச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நதியில் சில பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் இருந்தது. தைக்கணும் மறுபடியும் கொண்டை போடுற நிலைமைக்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? அப்புறம் நாங்க இதுக்கு முன்னாடி பால்டி இடம் போயிருந்தோம் இல்லைங்க, அப்ப ரொம்ப கம்மியா இருந்தது தண்ணி. இப்போ ஒரு மாசத்துலயே சூப்பரா தண்ணி வந்துருச்சு. அங்கேயும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சீதா குண்டு வரும்போது சேம் ட்ரெஸ். இந்த தடவை தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்க இருந்து போகும்போதே சத்தம் வருது. சரி, அங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி டைம்ல வர்றதாங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அங்க பாருங்க, சத்தம் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? செம்ம தண்ணி. அங்க உட்கார கூடாது. நீ கொஞ்சம் போடி, எடுத்துட்டு வா கொஞ்சம் வீடியோ. அவ்வளோதாங்க. முன்னாடி பார்த்ததை விட இந்த டைம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பால்டியா டேம் போகலாம். இவ்வளோ தண்ணி வருது, மேலே நடந்து போகிறாங்க, கீழே விழுந்துட மாட்டாங்களா?
எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்களா? டேம்க்கு மேலே இருக்கிற ரோட்டில் மொத்தமாக பைக்கு தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விலாக் அப்லோட் பண்ணியிருக்கும்போது ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக நான் போய் இன்னொரு டைம் வீடியோ போடுறேன். அப்போ தண்ணி அதிகமாக வரும், நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். மற்றபடி எல்லாமே அந்த விலாக்லேயே சொல்லியிருப்பேன். அதனால் இன்றைக்கி இந்த இடத்த ஃபீல் பண்ணுங்கள். ஓ, தண்ணி ரொம்ப வருதோ? தேஜு வந்து சீதா குண்டிலே நனைஞ்சிட்டா. ஆனால் இங்கே குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அவளை குளிக்க வைக்க முடியலங்க. அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தா. தனியாக குளிக்க முடியல. மேடம் கிட்ட வாங்கி கொடுக்கலன்னு மூஞ்சி இப்படி வாங்கி வைக்கணும். நீ பேசுறது முதல்ல கேக்குதா உங்களுக்கு? சாப்பிடுமா? நான் மோர் வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த கிளைமேட்ல 3 இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப கூலா காத்து. உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அது தலை வலிக்குது. நல்லாவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு 6:45 மாதிரி ஆயிடுச்சுங்க. வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது, ஏன்னா ரொம்ப தலைவலியாக இருந்ததுங்களா, அதனால் காலையில் செஞ்சுருந்தேன்ல அந்த மீல் மேக்கர், அது கெட்டு போயிடுச்சா நல்லா இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நல்லா இருந்தோடனே ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. இல்லாட்டி மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணணும் கடவுளே. இருந்தாலுமே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதை விளக்கிட்டு அந்த மீல் மேக்கரை சூடு பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு சட்னி பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு காலையில் சமைச்ச சாப்பாடு தண்ணி ஊற்றிட்டு தான் சாப்பிட்டோம். நேற்று மலையில் நனைஞ்சது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபுல்லாக மலைக்குள்ளே ட்ராவல் பண்ணதில் ரொம்ப கூலாக ஏர் வரும்ல, அதுதான் கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. தூங்கி எழுந்திரிச்சேன், எல்லாமே சரியாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த சீதா குண்டு பால்டியா டேம் பார்த்ததை விட நேற்று நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ எப்படி இருந்தது, இடமே எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.